உங்களோடு நடந்த கான்வர்சேஷன் ஏதாவது உரையாடல்கள் ஏதாவது நினைவு இருக்கா? அவரோட பேசினது? உரையாடல்கள் நான் நிறைய அவர் இருக்கும்போது நிறைய பேசிகிட்டு இருப்பேன். ம். முக்கியமாக அதில் பதிவு செய்யக்கூடிய உரையாடல் தான் மூப்பனார் முதல்வர் ஆனாலும் அது ஒரு தேசிய சக்தி முதல்வர் ஆனதுங்கிற ஒரு எண்ண ஓட்டம் அவருக்கு இருந்ததுங்கிற நான் சொல்கிறேன் இல்லையா. அந்த 96 காலகட்டமா? இல்லை 96 காலகட்டம். கரெக்ட். அதாவது ரஜினி. அந்த காலகட்டம் தான். அந்த ஓகே. காலகட்டம் தான். ம். அப்போ அவருக்கு எண்ண ஓட்டம் வந்து திராவிட கட்சிகள் போய் ஒரு மூப்பனார் சிஎம்மாக இருந்தாலும் அது காங்கிரஸ் தான் அவர் என்றாலும் மூப்பனார் ஒரு நேஷனல் மைண்டட் லீடருங்கிற மரியாதை இருந்தது. அதை வெளிப்படையாகவே சொல்லியிருக்கிறார் அவர். எதிர் சக்தி காங்கிரஸ். ஆனாலும் அந்த நிலைப்பாடு. அந்த கட்டம் வந்து அன்னைக்கு பாஜகவுக்கும் காங்கிரஸுக்கும் இல்லை. அன்னைக்கு காங்கிரஸ் வந்து தமிழ்நாட்டில் 20-30 எம்பி வரக்கூடிய லெவல்லையும் அது ஒரு பார்லிமெண்ட்னா முதல் இட சக்தியாட்டும் பிஜேபி ராக் பாட்டத்தில் இருந்த ஒரு சக்தியாட்டம் இருந்தது. ஓகே. இன்னைக்கு நேஷனல் பார்ட்டிலன்னா அன்னைக்கு காங்கிரஸ் தான் பெரிய தேசிய சக்தியாக இருந்தது. இன்னைக்கு 11.4% அண்ணாமலை உழைப்பில் இன்னைக்கு வந்திருக்குது. காங்கிரஸ் ஒரு கூட்டணி கட்சியாட்டே போயிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை அன்னைக்கு இல்லை. ஸோ அந்த காலகட்டத்தில் மூப்பனாரை மையமாக வச்சு அவர் தன்னோட கருத்துக்களை சொன்னார். ம். ஜாஸ்தி பேச மாட்டார், குறைவாக தான் பேசுவார். ம். பட் நம்ம பேசுகிறத அப்சர்வ் பண்ணிக்குவார். ஓகே. எல்லா விஷயங்களையும் அப்சர்வ் பண்ணிக்குவார். ம். இது நம்மளை மற்ற அப்சர்வர் அவெல்லாம் வரும்போது வந்து நல்ல விதமாட்ட அவங்கள்ட்ட அறிமுகப்படுத்துவார்.